எம்மா, என் பிள்ளைகள் ரெண்டு எங்கம்மா போயிருக்கோம்? தெரியலையம்மா சரோஜா. எப்பவுமே யாராவது போய் கூப்பிட்டா தானே பிள்ளைகள் பள்ளியோடத்தை விட்டே வெளியே வரும். கூப்பிடாம பள்ளியோடத்தை விட்டு வெளியே வந்ததே இல்லையம்மா. இது வரைக்கும் இப்படி ஒரு நாள் கூட நடந்ததே கிடையாது. இன்னைக்கு மட்டும் எப்படி பிள்ளைகள் வெளியே வந்துச்சுன்னு தெரியலையம்மா. சேகர் பள்ளியோடத்துக்கு போறதுக்கு சொத்து நேரம் ஆயிட்டான். அதுக்குள்ளவா பிள்ளைகள் வெளியே வந்திருக்கோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்க கூப்பிட வர வரைக்கும் அங்கேயே இருங்கன்னு சொல்லி தானே வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் எப்படிமா வெளியே வந்திருக்கோம்? அதம்மா எனக்கும் தெரியல. என் பிள்ளைகள் எங்க போச்சோ, எப்படி இருக்கோ, யார் கூட்டிட்டு போனவளும் தெரியலையே. நான் தம்பி சேகர்ட்ட படிச்சு சொன்னேன். நான் இங்கிலீஷ் படிக்க போறேன், என் பிள்ளைகளை சீக்கிரமா பள்ளியால விட்டு போய் கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தாம போனேன். அவன் ரொம்ப நேரம் கழிச்சு போய் கூட போனதுனால தான் என் பிள்ளைகள் எங்கேயோ போயிட்டு. சரோஜா, ரொம்ப நேரம்லாம் இல்லம்மா, கொஞ்ச நேரம் தான் பிந்திட்டு. அதுக்காகலாம் பிள்ளைகள் பள்ளியெடுத்து விட்டு வெளியே வருமா? எனக்கு பிள்ளைகள் அங்கேயே தான் இருக்கும்னு தோணுதுமா. தம்பி எல்லா இடத்துலயும் போய் தேடி இந்தம்மா போயிருக்கா. நல்லபடியா தேடி கண்டுபிடிச்சிட்டா பரவாயில்ல. கிடைக்கல நான் எங்க போவேன்? என் பிள்ளைகளை காணனா நான் எப்படி வாழுவேன்? சரோஜா, அப்படிலாம் சொல்லாதம்மா. பிள்ளைகள் கண்டிப்பா கிடைச்சிருமா, அழாத. அம்மா, எங்கம்மா போயிருப்பாவ? சரோஜா, ரெண்டு பிள்ளைகள் வேற எங்க போயிருக்கோம்? ஒத்தையிலே வீட்டுக்கு வரலாம் நினைச்சு வந்திருப்பாவளா இருக்கும். வழி தெரியாம எங்கேயாவது நிப்பாவமா? தம்பி பார்த்தா கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவான். நீ அழாத சரோஜா, பிள்ளைகளுக்கு கிடைச்சிரும். இல்ல சித்தி, ஒரு நாள் கூட இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததோ இல்ல, நடக்க விட்டதோ இல்ல. நான் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் எங்க போனாலும் என் பிள்ளைகள் எனக்கு முக்கியம்னு ஓடி வந்துருவேன். என் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டா எனக்கு அடுத்த வேலை நிம்மதியா நடக்கும். நான் இன்னைக்கு இங்கிலீஷ் படிக்க போனதுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்து போச்சு சித்தி. என் பிள்ளைகள் எங்க நிக்குதோ எனக்கே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரோஜா, அழாதம்மா. பிங்கியும் சிம்புவும் நல்ல விவரமான பிள்ளைகள். அவிய ரெண்டு பேரும் எப்படியாவது வீட்டுக்கு வந்துருவாவம்மா. ஒன்னும் ஆகாது, நீ அழாது சரோஜா. என் பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தாதம்மா எனக்கு நிம்மதி. இல்லைன்னா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கஷ்டப்படாதம்மா, பிள்ளைகள் கண்டிப்பா வந்துரும். ஏய் சரோஜா, ஐயோ என்னாச்சு? ஏய் சௌந்தர்யா, உனக்கு என்னாச்சு? ரெண்டு பேருக்கும் பம்பு செட்டை கண்ணுல திறந்து விட்ட மாதிரி இப்படி தனியா கொட்டுதே என்ன? வட தண்ணிய பார்த்தா துணி துவச்சு குளிக்கலாம் போல இருக்கே. எத்தே, அவியலே கஷ்டத்துல இருக்காவ. நீங்க வேற கிண்டல் பண்ணாதீங்க தே. அப்படி என்ன இருந்து இருட்டாப்புல கஷ்டம் வந்து தொலைச்சிட்டு தம்பிக்காரன் தானே இவளை வந்து கூட்டிட்டு வந்தா. எத்தே, சரோஜா பிள்ளைகளை காணும் தே. என்னடி சின்ன பிள்ளைகளை காணுமா? ரெண்டு பிள்ளைகளும் பள்ளியோடத்துக்கு தானே போயிருக்கோம். எத்தே, பள்ளியோடத்துக்கு போன பிள்ளைகளை தான் காணும் தே. எங்க போச்சு என்னாச்சுன்னே தெரியல. ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்குதே. இன்னிட்டு பச்சை பிள்ளைய காரணம் இவ்வளவு சாவகாசமா நின்று சொல்லிட்டு இருக்கிய. நேரம் என்ன சொத்த நேரத்துல இருட்டிடும். நீங்களும் போய் ஆளுக்கு ஒரு திசையில என்னென்ன வீடு தெரியுமா அந்தந்த வீட்டுல போய் கேட்க வேண்டியதானே. இங்கேயே நின்று அழுதுட்டு இருந்தா தானா பிள்ளைகள் வந்து குதிச்சிடுமோ? அக்கம் பக்கத்து வீட்டுக்கார வீட்டை என்ன என்னன்னு விசாரிங்க. பிள்ளைகள் எதுவும் இங்க வந்துச்சானே வேறக்கமா கேளுங்க. பாட்டி, விசாரிக்காம இருப்போமா? நல்லா விசாரிச்சுட்டு வந்து நிக்க பாட்டி. யார்கிட்ட விசாரிச்சா? ரோசப்பக்க பிள்ளைகள் என் பிள்ளைகள் கூட தானே படிக்கிறாங்க தான் விசாரிச்சேன். அந்த பிள்ளைகள் மதியம் தான் பார்த்தேன், அதுக்கு கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. சரோஜா, வேற எங்கேயாவது உன் பிள்ளைகளோட ஃப்ரெண்டுகள் வீடு இருந்தா அங்க போய் விசாரிப்போமா? பாட்டி, வேற ஊர்ல உள்ள பிள்ளைகள் தான் இருக்கு பாட்டி, பக்கத்துல எந்த பிள்ளைகளும் இல்ல. என் தம்பி சேகர் தேடி போயிருக்கான் பாட்டி. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல பாட்டி. பயமா இருக்கு, என் பிள்ளைகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. நான் எங்க போய் தேடுவேன், யார்கிட்ட போய் கேட்பேன்? சரோஜா, அப்படின்னா உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவோமா? எத்தே, என்னத்தே சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமா, சின்ன பிள்ளைல காணும்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எத்தே, நானும் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரோஜா, சேகர் தேட போயிருக்கான்ல, அவன் வர வரைக்கும் பொறுமையா இருப்போம். அவனும் பிள்ளைல கண்டுபிடிக்கலன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். சரோஜா, அம்மா என்னம்மா இதெல்லாம்? அப்படின்னா என் பிள்ளைகள் கிடைக்காதா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதா கிடைக்குமா? என் பிள்ளைகளை யாரு கூட்டிட்டு போயிருப்பா? எங்க போயிருக்கோம்? என் பிள்ளைகள் காணாம தொலைஞ்சு போச்சு. சரோஜா, அழாதம்மா. எல்லாரும் சொல்லி எவ்வளவுமா பிள்ளைகள் கிடைச்சிரும். ஏம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இன்னைக்கு நேரத்துல பாடத்துல எனக்கு ஒரு டவுட். ஆமா, என்ன கண் நிறைஞ்சு போய் நிக்கிறியா? கண்ணுக்குள்ள ஏதோ தூசி கீசி விழுந்துட்டா? சம்மந்தி, உங்க கண்ணு காஞ்சி இருக்கு. வீட்டுக்குள்ள மரங்காய் எதுவும் பாய்ச்சி போட்டு விட்டுட்டீங்களோ? ஏல மீன்காடி, அவளே வேடனையில நின்று அழுதுட்டு இருக்க, அவனுக்கு தூசி விழுந்த மாதிரி தெரியுதோ?
வேதனையா ஓனர்க்கா இவருக்கு அப்படி என்ன வேதனை வந்தற போது அதனால வசதியா தானே இருக்காவே வசதியா இருந்தா வேதனை வராதா பியோதி எடுப்பா மீன் கறி போறக்கு என்ன பிரச்சனை ஓனரே நான் ஒரு டவுட் கேட்டிட்டு போலான்னு வந்தேன் நீங்க கண்ணு கலங்கி போய் நின்னுட்டு இருந்தீங்களா அத என்ன ஏதுன்னு விசாரிச்சேன் ஆமா என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி கண்ணு கலங்கி இருக்கு சம்மந்தி எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க சம்மந்தி எப்படி சம்மந்தி சொல்லுவே என்னாச்சு சம்மந்தி ஓனருக்கு உங்களுக்கு என்ன சண்டையா ஓனர் எப்பவுமே அப்படிதான் கொஞ்சம் வாயை துடுக்க பேசுவாவே அத நினைச்சிட்டு கவலைப்படாதீங்க சம்மந்தி எல்லாம் சரியாயிரும் இல்ல சம்மந்தி என்னதான் இருந்தாலும் அவங்க பிள்ளை தானே கூட குறை ஏதாவது பேசினாலும் வார்த்தை படாதீங்க சம்மந்தி எல்லாம் சரியாயிரும் என்னைய கூட தான் இந்த வீட்டு சம்மந்தின்னு மதிக்காம எத்தனையோ நாள் பேசியிருக்காவே ஏசியிருக்காவே நான் அதுக்கெல்லாம் உட்காந்து அழுதாச்சுன்னா மித்த ஆழ்த்திக்கிட்டு தான் கிடக்கணும் என்ன செய்ய இப்படி ஒரு பிள்ளைய பெத்தாச்சு இத்தனை வயசுக்கு மேல அடிச்சு துரத்தையா முடியும் ஆளாதுங்க சம்மந்தி வார்த்தைப்படாதுங்க ஏமா இன்னைக்கு இந்த மீன்காரி கொண்டை அறுத்து கடல்ல தள்ளாம விட மாட்டேன் பாத்துட்டே இரு நானே வேதனையில சோதனையில நின்னுட்டு இருக்கேன் இந்த மீன்காரி எப்படி பேசிட்டு இருக்கா பாரு நான் தான் இவளை தெனாம ஏசிட்டு இருக்கேனா இவ என்னை படுத்துற பாடு கொஞ்சமா நெஞ்சமா அதுக்கெல்லாம் நான் ஏசினா நாள் பூரா உட்காந்து ஏசிக்கிட்டு தான் இருக்கேனா அட்ஜஸ்ட் பண்ணி உனக்கு சம்மந்தி ஆயிட்டாலே தான் பார்த்து பொறுமையா போய்கிட்டு இருக்கேன் சரோஜா சம்மந்தி அப்படிலாம் பேசாதம்மா சம்மந்தி என் பேர பிள்ளைல காணும் சம்மந்தி ரெண்டு பிள்ளைல எங்க போச்சு வேணே தெரியல சம்மந்தி பள்ளியோடம் விட்டு வீட்டுக்கு வரவே இல்ல பள்ளியோடத்துல போய் கேட்டா அப்பதே போயிட்டாவன்னு சொல்லியாவ ஆனா பிள்ளைல இது வரைக்கும் வீட்டுக்கு வந்து சேரல சம்மந்தி அத நினைச்சுதான் சரோஜா அழுதுட்டு இருக்கா சம்மந்தி வேற ஸ்பெஷலா ரூம் போட்டு உட்காந்து சிரிச்சிட்டா இருப்பாவ ஏடி எடுப்பா மீன்காரி பிள்ளைல காணோம் நாங்களே துடிச்சு போய் தான் நின்றுட்டு இருக்கோம் இந்த விஷயம் பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும் கொஞ்சமாச்சு அவ நிலைமையில நின்று யோசிச்சு பாரு ஆமா பாட்டி என் பிள்ளைல எங்க போச்சுனே தெரியல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது செடிமா அழகாத தம்பி சேகர் தேடி போயிருக்கான்ல எப்படி பிள்ளைல கூட்டிட்டு வந்துருவான்னு பயப்படாத சாமந்தி சேகர் தம்பி பிள்ளைல கூட்டிட்டு வரலன்னா என்ன செய்ய வேற யாராவது பிள்ளைய கடத்திட்டு போயிருந்தாங்கன்னா அதனால கொஞ்சம் அந்த கோணத்துல யோசிங்க சாமந்தி என்ன சொல்றீ சாமந்தி ஆமா சாமந்தி வாரத்து 10 வீடு 10 மாடு இருக்கு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு யாராவது கடத்திருக்கலாம்ல அந்த கோணத்துல கொஞ்சம் யோசிங்க சாமந்தி காலம் முன்னாடி மாதிரி இல்ல ரொம்ப கெட்டு போய் கிடக்குது என் பிள்ளைல அப்படின்னு யாரு கடத்திருப்பா ஷடோஜா தெரியலையுமா உனக்கு இந்த ஊருக்குள்ள யாரெல்லாம் எதிரின்னு முதல்ல யோசிச்சு பாடுமா எனக்கு எதிரினா முதல் எதிரி இந்த மீன்காரி தான் ஆமா எனக்கு இந்த ஊருக்குள்ள இருக்கிற முதல் எதிரி நீதான் ரெண்டாவது எதிரி அந்த குடுமி நீங்க ஒரு நேரம் மட்டும் திட்டம் தானே இது நீதான் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தெரியா என் பிள்ளைகளை கடத்தி பணம் பறிக்கலான்னு பாக்குறீங்களோ அந்த குடுமி திட்டம் மட்டும் கொடுத்தாலோ என்ன மீன்காரி உண்மையை சொல்லு என்னது பேர மேத்தி மாதிரியா பேர மேத்தி நான் எப்படி அந்த பிள்ளைய கடத்துவேன் கொஞ்சமாவது விவரமா ஏதாவது யோசிங்க வாங்கறே வேற யாராவது கடத்திருப்பாங்களன்னு வேற வழியில ஏதோ யோசிங்க எனக்கு வேற யோசனை கிடையாது எனக்கு கன்ஃபார்மா நீனா அந்த குடுமியை தான் கடத்தி வச்சிருக்கிய ஏமா அந்த மீன்காரிய குடுமியை நம்ம கடத்திருக்காவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாதான் உருவானுவே சரோஜா சம்மந்தி அம்மா அப்படி எல்லாம் பண்ண போறாவ நீ எதுக்குமா அவியல சந்தேகப்படியா சாரியா சொன்னியே சம்மந்தி ஒத்த நாட்டுல நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளிப்பாவ வானரே நான் எதுக்கு சொன்னேன் உங்க நல்லதுக்கு தானே சொன்னேன் நல்லா யோசிச்சு பாருங்க அப்பதான் நான் எதுக்கு சொல்லி ஏன் சொல்லி புரியும் வானர் கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு அதான் அதுக்கு ஆசைப்பட்டு வேற யாராவது கடத்திருப்பாவேன்னு சொன்னேன் உடனே எல்லாரும் ஏன் பேர்ல சந்தேகப்படுறீங்க ஏல மீன்காட்டி உன் மேல யாரும் சந்தேகப்படல ஷடோஜாவுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு அவ்வளவுதான் டவுட் இல்ல பாட்டி இந்த மீன்காரி தான் ஏதோ பண்ணிருக்கா அந்த குடுமி ஒரு சரியான விலங்கதவா கூட சேர்ந்து இவ ஏதோ பண்ணிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது ஏ மீன்காரி
என் பிள்ளைகளை எங்கோட்டு வச்சிருக்க? கரெக்டா என் பிள்ளைகள் பள்ளியோட உரிய நேரத்துக்கு அவ பாட ஆரம்பிக்கானே என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் என் பிள்ளைகளை கடத்திருக்கிய. நாங்க திட்டம் போட்டுட்டு அங்க உங்க கூட இருக்கும்போது எப்படி கடத்த முடியும்? இதுதானே உங்க திட்டம்? நம்ம ரெண்டு பேரும் ஓனர் கூட இருந்துட்டா சந்தேக கூட மாட்டான்னு நினைச்சிருக்கீங்க அப்படிதானே? சரோஜா சம்மந்தி எல்லாம் சந்தேகப்படாதம்மா, அவி அப்படி எல்லாம் கிடையாதும்மா. அவியெல்லாம் பிள்ளைய பெத்து வளர்த்தவிய தானம்மா. எவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள வந்து போயிருக்காவ. அவிய பழகிற விதத்திலயும் பேசுற விதத்திலயும் உனக்கு தெரியலையா? அவியெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டாவமா. எனக்கு சம்மந்தி மேல நம்பிக்கை இருக்கு. இல்லம்மா, எனக்கு இந்த மீன்காரி மேலதான் முழு சந்தேகமா இருக்கு. ஏய் ஷாடோஜா, இந்த மீன்காரிக்கெல்லாம் நீ நினைக்கிற அளவுக்கு அறிவு கிடையாது. இந்த விஷயத்துல நீ மீன்காரிய சந்தேகப்பட வேண்டாம். இவளுக்கு அறிவு கிடையாது. இவ எந்தெந்த வேலையை எப்பப்ப பாப்பானே எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஜெனிபர் இந்த வீட்டை விட்டு போனக்கே இவதான் முழு காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுலயுமே எனக்கு சம்பந்தம் கிடையாது வானரி. அது ஏதோ எங்க அக்கா மகன் உங்க தங்கச்சி கூட்டிட்டு போனதுனால சின்னதா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அது கூட பரவாயில்ல, சந்தேகப்பட்டுட்டு போங்க. ஆனா இப்படி பச்சை பிள்ளைல நான் கடத்திட்டேன்னு பாதி போடாதுங்க வானரி. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உங்க கண்ணான நான் பிள்ளைல கடத்தவும் இல்ல, 2-3 நாள் பிள்ளைல நான் பார்க்கவும் இல்ல. அது என்ன ஏன் கண்ணானே? உன் கண்ணுல கொண்டு ஆன விட வேண்டியதானே பேதி இருப்பா. அடுத்தவ கண்ணு எப்படி வேணா நாசமா போயிட்டானே ஆன விட வேண்டியது. சரோஜா சம்மந்தி அப்படி எல்லாம் பேசாதம்மா. இங்க என் பிள்ளைகள் 2 காணாம இருக்கு. நானே வேதனையில சோதனையில நின்னுட்டு இருக்கேன். உனக்கு என்னடா உன் சம்மந்திக்கு மரியாதை கொடுக்கலன்னு வருத்தமா இருக்கா? எனக்கு முழு சந்தேகம் அந்த மீன்காரி மேலதான் இருக்கு. இப்ப சேகர் வரட்டும், அதுக்கு வர எல்லாம் தெரிஞ்சிடும். சேகர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நாங்க பிள்ளைகளை கடத்தையில நீங்க வீடு எங்க மேல சந்தேகப்படாதங்க. நாங்களும் என்ன பிள்ளைகளை பெத்து வளர்க்கலையாங்க. அடுத்தவிய பிள்ளைகளை கடத்தி வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? அடுத்து கடத்திட்டு போயிருப்பா. இல்ல வானரி, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்னைய நீங்க நம்புங்க. நான் அப்படிலாம் உங்க பிள்ளைய ஒரு நாள் நினைக்கவும் மாட்டேன், கடத்தவும் மாட்டேன். தயவு செய்து நம்புங்க வானரி. ஷாடோஜா, அந்த மீன்காரி சொல்லியது உண்மையாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. உன் பிள்ளைல இவ எதுக்கு கடத்த போறா? எது கடத்துவா? பணத்துக்கு தான் கடத்துவா பாட்டி. என் மீன்காரி என் பிள்ளைகளை அவட்ட ஒப்படைக்க உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஷாடோஜா, இப்படியே இந்த மீன்காரியை சந்தேகப்பட்டுட்டு பிள்ளைகளுக்கு ஆட்ட விட்டுறாத. இவ கடத்திருந்தா இங்க தைரியமா வந்து நின்று இருக்கவும் மாட்டா. நீ இவ்வளவு பேச்சு பேசுறதுக்கு அவ ஏற்று பேசவும் மாட்டா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மீன்காரி உன் பிள்ளைகளை கடத்தல. அப்போ அந்த குடுமிக்காரி கடத்திப்பா. குடுமி நம்ம எல்லாருக்கும் பாடெல்லாம் எடுத்துட்டு இருந்தா அவ எப்படி கடத்துவா? அதான் அவ ஆட்டக்காரி இருக்கால, அவ கடத்திருப்பா. ஷாடோஜா, இவையெல்லாம் கடத்திருந்தா உன் பிள்ளைகளுக்கு தெரியாதோ? ஆடுவலை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தா சொல்லி கொடுத்துடாதோ? எனக்கு என்னவோ இவைய கடத்திருப்பாவன்னு தோணையில. நீ தேவையில்லாம இவையில காரணம் காட்டிட்டு உன் பிள்ளைகளை தொலைச்சிடாத. பிள்ளைகளை எங்க எடுக்கணும் கொஞ்சம் ஞானமும் யோசிச்சு பாரு. பாட்டி, என் பிள்ளைகள் நாங்க போகாம பள்ளியோட விட்டு வெளியே வராது பாட்டி. எங்க முகத்தை பார்த்தாதான் ஓடி வரும். இன்னைக்கு அதுல தானா வெளியே போயிருக்குன்னா என்ன அர்த்தம் எனக்கே புரியல பாட்டி. ரொம்ப பயமா இருக்கு. யார் கூட்டிட்டு போனா எங்க போச்சுன்னே தெரியல. தம்பி சேகரு, என்கிட்ட வந்து பிள்ளைகளை எங்கன்னு கேக்குறீ? எங்கல என் பிள்ளைகளை? என் பிள்ளைகளை எந்த ஆளால போய் தொலைஞ்சிச்சு? சேகரு, பிள்ளைகள் எங்கப்பா போயிருக்கோம்? நம்ம யாருமே கூடாம வெளியே வரவே மாட்டாங்களையா? அப்படி யார் வந்து கூப்பிட்டாவன்னு வாட்ச்மேன் கேட்க வேண்டியதானே? என்னது ஜெனிஃபரா? அவ எதுக்கு கூட போறா? அவ எங்க இருக்கா முதல்ல? அவதான் ஒளிஞ்சு போயிட்டால, இப்ப எதுக்கு அவ பேச்ச எடுக்கறியே? அவ எங்க இருக்கால என்ன நாசமா போனாலும் அவ எதுக்கு பிள்ளைகளை போய் கூப்பிடணும்? சரோஜா, தேவையில்லாதெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லு. வேற யாராவது கூட்டிட்டு போயிருக்கணும். சித்தி, வேற யாராவது யாருக்கு
கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாடா. நம்மளுக்கு தெரிஞ்சவிய வேற யாராவது இருக்காவலான்னு பிள்ளையிலே அவியல பார்த்த உடனே கூட பின்னாடியே ஓடி இருக்கோம். அப்படி யாருமே இல்ல பாட்டி, இது வரைக்கும் யாரும் போய் கூப்பிட்டது இல்ல. நல்லா யோசிச்சு பாடுமா. பிள்ளையில ஒன்னும் ரொம்ப சின்ன பிள்ளைகள் கிடையாது, விவரமா தான் யாரு பின்னாடியோ போயிருக்காவ. அம்மா கண்டுபிடிச்சிட்டே